ओम साईराम अनंत कोड़ी ब्रह्मांड नायकम राजाधिराजन योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். அன்பு உறவுகளே, சாய் சொந்தங்களே, இன்னைக்கு வியாழக்கிழமையில் ஷிரடி சாய்நாதருடைய அருளாசியோட இன்னைக்கு நம்ம சந்தனமழை சாய்பாபா ஆலயத்தில் தரிசனத்துக்காக வந்திருக்கோம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு தரிசனம். பாபானாலே என்ன சொல்லுவாங்க? அற்புதம், அதிசயம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் குருநாதர் ஒவ்வொரு விதமான அற்புதங்களை நடத்திட்டே வந்துட்டு இருக்கிறாரு, இன்னமும் நடத்துவார். பாபாவுக்கு முக்காலமும் தெரியும், நம்மளுடைய கடந்த காலமும் தெரியும், நிகழ்காலமும் தெரியும், எதிர்காலமும் தெரியும். ஏன்னா ஒரு குருநாதர் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் போதும் எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் இருளாக இருந்தாலும் நிச்சயமாக அது இருக்கவே இருக்காது. அவருடைய ப்ரெசன்ஸ் நம்ம வாழ்க்கையில் வந்த பிறகு அதுக்கு என் லைஃபே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். இன்றைக்கி பாபாவோட மிராக்கல்னால தான் நம்மளுடைய யூடியூப் சேனல் 6 வருஷமாக தொடர்ந்து நாம் வீடியோஸை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். பல கஷ்டம், போராட்டம், இது வேணவே வேணாம் அப்படின்ற அளவுக்கு கூட ஒரு ஸ்டேஜ் நம்ம போகும்போது கூட பாபாவுடைய அருளாசியோட அவருடைய அற்புதங்களால் ஏதாவது ஒரு அற்புதம் வாழ்க்கையில் நடந்து தொடர்ந்து இன்றைக்கி நம்ம இந்த யூடியூப் சேனலை நடத்திட்டே வந்துட்ருக்கோம். பாபாவுக்கு மனமார்ந்த நன்றிகள். அது மட்டும் இல்லை, பாபாவுடைய டிவோட்டிஸ், பாபாவுடைய கோயில்களில் ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு ஒவ்வொரு தரப்பட்ட மக்கள்கிட்டையும் நம்ம பக்தர்கள்கிட்டையும் நம்ம அவங்களுடைய அனுபவங்களை நேரடியாகவே செஞ்சு நம்ம கேட்டு நம்ம யூடியூப்பில் நம்ம பதிவிட்டிருக்கோம். அதே மாதிரியே ருண விமோச்சன ஷிரடி சாய்பாபா கோயிலில் முதல்ல வந்து அந்த இடம் வந்து கூரையாக தான் இருந்துச்சு, கூரை தான். ஆனால் சுற்றி மழை பெஞ்சா கூட அந்த பாபா இருக்கிற இடம் மட்டும் தண்ணி ஒரு சொட்டு கூட வராது. ஆனால் இன்றைக்கி அந்த இடம் எப்படி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி சிறப்பாக இருக்குதுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வண்டலூர் பாபா கோயிலை பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி கௌரிவாக்கம் ஷிரடி சாய்நாதர் பாபா கோயில், இருமலூர் செல்லியம்மன் கோயிலில் நிறைய பாபா கோயிலை நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோவில் போட்டுகிட்டே வரோம். அதனுடைய தொடர்ச்சியாக உண்மையாலுமே இது பாபாவுடைய ஆசீர்வாதம் தான், பாபாவுடைய அற்புதத்தினால தான் இன்றைக்கி நம்ம அருள்மிகு சந்தனமழை ஷிரடி சாய்பாபா திருக்கோயிலுக்காக நம்ம வந்திருக்கோம். இந்த திருக்கோயில் 15 ஆண்டுகள் மிக பழமையான ஒரு திருக்கோயில். நிறைய அற்புதங்கள், அதிசயங்கள் இன்னமும் நடத்திட்டே தான் வந்துட்டுருக்காரு பாபா. சாய்ராம் அண்ணா இருக்காங்க. அண்ணா, ஓம் சாய்ராம் அண்ணா, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. எங்கள் குருநாதர் பேர் வந்து சந்தனமழை சாய்பாபா ஆலயம், அக்னிருத்ரன் குருஜி. அவங்களோட ஒய்ஃப் பேர் வந்து, மனைவி பேர் வந்து விஜயலட்சுமி, பையன் பேர் வந்து ராஜன், இன்னொருத்தர் அவங்களோட பொண்ணு பேர் வந்து ஜோதி. அவங்க எல்லாம் திருமணம் ஆகி இப்போ இந்த கோயில் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க இந்த கோயிலை எனக்கு ரிலீஸ் மாதிரி விட்டு நடத்திட்டு வர மாதம் 2 லட்ச ரூபா அட்வான்ஸு, மாதம் வாடகை 15,000 கொடுத்துட்டு கோயிலை சொந்தமாக எங்கிறதுக்காக சாமிஜின்றவர் தான் எனக்கு எல்லாத்தையும் இந்த கோயிலெல்லாம் கற்றுக் கொடுத்தவர். அவரால் தான் இந்த கோயில் எனக்கு கிடச்சிது. அவருக்கும் அவங்க குடும்ப மனைவிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த கோயில் வந்து நான் நடத்தணும் எதிர்பார்க்கவே இல்லை. பாபாவோட திருப்பியால் தான் இந்த கோயில் எனக்கு கிடச்சிது. அந்த கோயில் திருப்பியால் தான் பாபா கிடச்சி. இங்கே வந்து சாய் டிவோட்டிஸ் எல்லாருமே எனக்கு நல்ல உதவி பண்ணுறாங்க. பண உதவி பண்ணுறாங்க, பொருள் உதவி, அரிசி, பருப்பு, பொருள் எல்லாமே வாங்கி தராங்க. எனக்கு பாபா வந்து ஹார்ட் பேஷண்ட்டு, லாரி ஏறி ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப கவலைப்பட்டு கையெல்லாம் உடஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டு பாபா கையில் எனக்கு யாருமே ஆதரவு இல்லாமல் இந்த கோயிலுக்கு வேலைக்கு வந்தேன். நான் ஒரு கோயிலில் வேலை செஞ்சேன், அம்மன் கோயிலில் வேலை செஞ்சேன். அந்த அம்மன் கோயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கோயிலுக்கு நான் வந்து இங்கே சாமிஜி தான் எல்லோரும் தொழில் கற்றுக் கொடுத்து நான் கம்மி சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்கேன். மாதம் ஒரு 300 சம்பளம் வாங்கி, டெய்லி 300 சம்பளம் வாங்கி தான் வளைச்சிருந்தேன். இப்போ வந்து சொந்தமாக இந்த கோயில் நடத்துறதுக்கு எங்களோட அக்கா பொண்ணு அவங்க தான் 2 லட்சம் ரூபாய் லீஸ் மாதிரி கொடுத்தாங்க. அந்த கோயிலை இப்போ நடத்திட்டு வரேன். அந்த பொண்ணால் தான் இப்போ நான் இந்த கோயில் நடத்துகிறேன். நான் இந்த கோயில் நடத்திட்டு வரேன். நான் இனிமேல் மேலும் மேலும் வளரணும்னு பாபாவோட ஆசீர்வாதத்தால் இந்த கோயில் நல்லா வளரணும்னு ஆசைப்படுறேன். நிறைய மிராக்கல் பண்ணியிருக்காரு. நம்ம ஏதாவது ஒன்று நினச்சோம்னா உடனே நான் காலையில் வேணும்னா சாயந்தரம் நிறைவேற்றி வைப்பார். அதேமாதிரி இந்த கோயிலில் தாலி பாக்கியம் கட்டிங்கன்னா திருமண பாக்கியத்துக்கு தாலி கட்டிங்கன்னா 48 நாள் திருமணம் ஆகிடும். குழந்தை இல்லாதவங்க வந்து இந்த கோயிலில் தொட்டியில் வாங்கி வச்சாங்கன்னா 48 நாளில் குழந்தை நிற்கும். அதேமாதிரி வீடு பிரச்சனை, இடம் பிரச்சனை, கடன் பிரச்சனை, கனவு மனை உறவு பிரச்சனை, அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பாபா தீர்த்து வைப்பார். கை கால் வலி, முட்டி வலி, அந்த மாதிரி யார் வந்தாலும் இந்த பாபாவோட இங்கே திருநீர் வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு எந்த இதுவும் சரியாயிடும். இதேமாதிரி இன்னொரு கோயில் வெங்கடாசலம் காமத்தியான ஒரு கோயில் இருக்குது, அதுவும் எங்கள் கோயில் தான். அது வந்து பாம்பாகத்தில் இருக்குது. அப்படி இருக்கிற குருஜியால் அந்த கோயில் நடந்துட்டுருக்கு. இந்த கோயில் விலாசம் சொல்லிடுங்க. சொல்கிறேன். இந்த கோயிலோட விலாசம் வந்து சந்தனமழை சாய்பாபா ஆலயம், நம்பர் 12, மப்பேடு ஸ்டாப்பி, மணிக்கல்யாணோட ஆப்போசிட்டில் இருக்குது. பஸ் வருது,
பஸ் பஸ் இருக்கு. வசதி இருக்குது. அது மாதிரி மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இருந்தீங்கனாலும் நீங்க இல்லை வந்து நீங்கள் யூடியூப் சாய் 9 டிவி யூடியூப் ஓப்பன் பண்ணால் இங்கே ப்ரோக்ராம் நீங்க எல்லாமே பண்ணிடுறீங்க. ஆமாம் சாய் 9 டிவி சந்திரமலை சாய்பாபா ஆலயம் நீங்கள் ஓப்பன் பண்ணால் எல்லா ப்ரோக்ராமும் வரும். ரேபிட்டோ ஓலோ எதுல இருந்தாலும் இந்த லொகேஷன் லொகேஷன் கரெக்டா போட்டுரும். உங்க வாழ்க்கையில அற்புதம் வேணுமா, உங்க வாழ்க்கையில குறைகள் இருக்கா, கஷ்டங்கள் இருக்கா, வாங்க சந்திரமலை சாய்பாபா கோயிலுக்கு. சந்தோஷத்துல வர கண்ணீர் இது, சந்தோஷத்துல வர கண்ணீர். ஏன்னா சொல்லுங்க என்னன்னா ஆக்சுவலா எங்களுக்குன்னு ஒரு ஓன் ஹவுஸ் இருந்துச்சு. அந்த இடத்துல நாங்க வீடு கட்டணும், கோயில் கட்டணும்ட்டு எங்களுடைய இருந்துச்சு, எய்ம் இருந்துச்சு. பட் எங்களுக்கு நிறைய கடன் நிறைய ப்ராப்ளம் இருக்கனால அது எங்களுக்கு தடைப்பட்டு தான் போச்சு. ஸோ அந்த டைம் இங்கே தான் பாபா கோயிலில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பாபா வந்து இந்த மாதிரி ஒரு இதுவே வந்து வச்சு செய்யணும். இவங்க மூலியமா என்ன பண்றாங்க, இந்த பாப்பா வந்து நிறைய, இந்த பாப்பா வந்து ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட். ஸோ இந்த பாப்பா வந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன சின்ன சப்போர்ட்ல பெரிய சப்போர்ட். கோயிலோடைய பூஜை சாமான்கள் அனைத்தும் சமைக்கிற எல்லா பாத்திரங்கள் மட்டும் யார் என்ன சாப்பிட்டு வச்சாலும் அந்த அந்த குழந்தை தான் வந்து க்ளீன் பண்ணுது. இந்த பாபா கோயிலே வந்து ஆலயத்தையே வந்து சுத்தப்படுத்துறது. ரெண்டு பேருமே ஹார்ட் ஒர்க். லக்ஷ்மி பாய்ஷண்டே மாதிரி இவங்க இல்லையா, ஷீரடியில அந்த அம்மா பெருக்கி சுத்தம் பண்ண மாதிரி ஒரு லக்ஷ்மி பாய்ஷண்டே. ஹார்ட் ஒர்க். ரெண்டு பேருமே ஹார்ட் ஒர்க்கர் தான். இவங்க வந்து வெறுமே பாபா கோயில் மட்டும் இல்லை, இங்க வந்தவங்க வந்து ஒரு இதுவா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட சொந்த இதுல நிறைய பேர் இங்க டொனேட்டும் பண்றாங்க. ரைஸ் கொடுக்குறாங்க, ஆயில் கொடுக்குறாங்க, பருப்பு கொடுக்குறாங்க. அவங்களுடைய நேம்லாம் சொல்லணும்னா நிறைய பேர். பாபா வந்து எல்லாரையும் அவங்கவுங்களுடைய பங்குக்கு செய்ய வைக்கிறாரு. ஓகேங்களா, உதவி கொடுக்குறாரு. ஸோ அதே மாதிரி அவங்க எல்லாருமே வந்து கொடுக்கறத வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஃபுட்டாக அன்னதானம் மாதிரி அன்னதானமும் பண்ணுறாப்படி, டெய்லி பண்ணுறாப்படி. ஓகேங்களா, அதாவது அதெல்லாம் வந்து பாபாவுடைய கிஃப்ட். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து யாராலும் நினைச்சாலும் செஞ்சு முடியாது. அன்னதானங்கிறது நினைச்சா செய்ய முடியாது. பாபாவுக்கு வந்து யார் வந்தாலும் சாப்பிட்டு தான் பாபா பார்க்கணும். பசியோட யார் பாபா வந்து பார்க்கணும். அவரே சாப்பாடுல செய்வார், பெரிய உண்டி வச்சு சாப்பாடு. அதே மாதிரி தான் நம்ம அப்பாவும் அதே மாதிரி தான் எங்க மாமாவும் என்ன பண்றாங்க, இங்க கோயிலுக்கு வர்றவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான். 5 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறாருங்க. 5 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறேன். என்னென்ன சாப்பாடு அது? 5 ரூபாய்க்கு யாராவது கொடுப்பாங்களா? சொல்றேன் வர இந்த குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் பாத்தீங்களா பாருங்க. பாபா பார்க்க வரதுக்குள்ள உங்களை பார்க்க வந்துருவாங்க. வாங்க சார், இலவச அடுத்த பாருங்க, அடுத்த ஒரு அற்புதம். சாய்பாபா கோயிலுக்கு ஒரு 7-8 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். சாய்பாபா செஞ்ச அற்புதம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம எங்கேனாலும் நம்ம ஒரு பசியோடு வந்தவங்க வந்து நான் எப்பயுமே பார்க்க எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கும் கொஞ்சம் எப்பயுமே இதாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து இங்கே வந்து இந்த சாமியை கும்பிட்டோன்னே என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த கவலை கஷ்டம்லாம்